பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே தயவு செய்து உட்காருங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பண்டிகையை ஆசரிக்கும்படியாக இந்த அதிகாலை வேளையிலே நாம் கூடி வந்திருக்கிறோம். கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்கிறதான அந்த செய்தி அநேகரை பலப்படுத்தக்கூடியதாகவும் மீண்டும் தங்களுடைய நடக்கையிலே அவர்கள் கிறிஸ்துவுக்கென்று பலப்படவும் உற்சாகமடையவும் செய்கிற அதே வேளையிலே பிசாசினுடைய ராஜ்யம், பிசாசினுடைய அதிகாரம் முழுமையாக வீழ்ந்தது என்கிறபடியினாலே அது ஒரு சில கூட்டத்தாரை வேதனைப்படுத்தக்கூடியதாகவும் எரிச்சல் ஊட்டக்கூடியதாகவும் இருக்கிறது. எனவே இந்த உயிர்த்தெழுந்த பண்டிகை என்பது பல்வேறு ஆசீர்வாதங்களை உள்ளடக்கியது. அந்த நன்மைகளை நாம் சுதந்திரித்துக் கொள்வதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அந்த ஆசீர்வாதமான நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்காக தேவன் நமக்கு வேண்டிய கிருபைகளை எல்லாம் தருவாராக. நாம் தலை தாழ்த்தி ஜெபிப்போம். கிறிஸ்து உயிர்த்தெழுந்த இந்த பண்டிகை நாளினுடைய நன்மைகள் நமக்கு முழுமையாய் வந்து சேரத்தக்கதாய் கர்த்தர் நம்முடைய இருதயங்களை ஆயத்தப்படுத்துவாராக. எல்லாரும் கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கலாம். கல்லறை திறந்திடவே கடும் சேவகர் பயந்திடவே வல்லவரேசு உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயலிதுவே. வல்லவரேசு உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயலிதுவே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயத்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசன் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசன் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே. உயிர்த்தெழுந்த அன்பின் இரட்சகரே, உம்முடைய பரிசுத்த நாமத்திலே எங்கள் பிதாவாகிய தேவனுடைய சன்னிதானத்திலே நாங்கள் வருகிறோம். கர்த்தராகிய தேவன் இந்த வேளையிலே உம்முடைய வார்த்தை என்கிற மன்னாவினால் எங்களை திடப்படுத்தி உம்மை பற்றும் விசுவாசத்திலும் உம்மை அறிகிற அறிவிலும் நாங்கள் பலப்படத்தக்கதான கிருபைகளை தரும்படியாய் எங்கள் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. அருமையானவர்களே, இன்றைய சிந்தனைக்கான தலைப்பாக நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது உயிர்த்தெழுதல் மரணத்தின் மீது வெற்றி என்பதாகும். ரிசரக்ஷன், விக்டரி ஓவர் டெத் என்கிற தலைப்பிலே நாம் இன்றைக்கு சிந்திக்க இருக்கிறோம். அன்பானவர்களே, நமக்கான வார்த்தை மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தின் 6ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். மார்க்கு 16:6. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை. அன்பானவர்களே, கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்கிற செய்தியானது அநேகரை பலப்படுத்தக்கூடியது, உற்சாகப்படுத்தக்கூடியது என்று சொன்னேன். என்றாலும் இன்னும் கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலின் மீதான நம்பிக்கையற்றவர்களாக அவரை தேடிக்கொண்டு இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். மரித்தோரிடத்திலே அவரை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அதனால் அவர்கள் கிறிஸ்துவை கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்கள். ஏன் கிறிஸ்துவை இன்னும் உணர முடியவில்லை என்று சொன்னால், அவர்கள் மரித்தோரிடத்திலே வேதம் சொல்லுகிறது, அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்து விட்டார். அவர் இங்கே இல்லாதவரை நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிறீர்கள். உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை உயிர்த்தெழுந்த சிந்தையோடு உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவாய் கண்டுபிடிப்பதற்கென என்று ஒரு முயற்சியை நாம் எடுக்கும் பொழுது நிச்சயமாக நாம் அந்த காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அன்பானவர்களே, இந்த ஈஸ்டர் பண்டிகையானது
உண்மையிலேயே எப்படி அழைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அது வெற்றி திருநாளாக அழைக்கப்பட வேண்டும். இது ஒரு வெற்றியின் திருவிழா. பிசாசின் மீது ஆண்டவர் எடுத்த வெற்றியினுடைய திருவிழா. பாவத்தின் மீது கர்த்தராகிய கிறிஸ்து சுதந்திரித்த ஒரு வெற்றி திருவிழாவாக இருக்கிறது. உலகத்தின் எல்லாரையும் மிரட்டி கொண்டிருக்கிற ஒரு சத்துரு என்று சொல்லி வேதத்தால் வர்ணிக்கப்படுகிற மரணத்தின் மீது இயேசு எடுத்த வெற்றியினுடைய திருவிழாவாக இது கொண்டாடப்பட வேண்டும். யூத மரபிலே 2 விதமான வெற்றி திருவிழாக்களை அவர்கள் ஆசரிக்கிறார்கள். ஒன்று நாம் அறிந்திருக்கிற எஸ்தர் புத்தகத்தில் வரக்கூடியதான பூரீம் என்று சொல்லி ஒரு பண்டிகை வருகிறது. அந்த பூரீம் பண்டிகை என்பது அழிவுக்கு நேராக இருந்ததான இஸ்ரவேலர்களை தேவன் பாதுகாத்தார். எஸ்தர், மொர்தேகாய் போன்றோர் மூலமாக அந்த ஜனங்களுடைய உயிர்களை ஆண்டவர் காப்பாற்றினார். அன்று நடைபெற இருந்ததான ஒரு மாபெரும் இனப்படுகொலை தடுக்கப்பட்டு யூதர்கள் தப்பித்தார்கள். எனவே அந்த நாளை ஒரு பண்டிகை நாளாக ஆசரிப்பது அவருடைய வழக்கம். அதோடு மாத்திரமல்ல, வேதத்திலே நாம் பார்க்காத அதே நேரத்திலே வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்ட இன்னொரு பண்டிகை இருக்கிறது. அதற்கு என்ன பெயர் என்று சொன்னால் ஹனுக்கா என்று பெயர். இந்த ஹனுக்கா என்கிறதான வெற்றி திருநாளையும் அவர்கள் ஆசரித்து கொண்டிருக்கிறார்கள். ஹனுக்கா என்று சொன்னால் மறு அர்ப்பணிப்பு, இல்லை என்று சொன்னால் மறு பிரதிஷ்டை என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். கிறிஸ்துவுக்கு பின் 2ஆம் நூற்றாண்டிலே கிரேக்க செலூக்கிய படையெடுப்புகளுக்கு ஆளான அந்த எருசலேம் மாநகரம் அவர்களால் கைப்பற்றப்பட்டது. அந்த நாட்களிலே அவர்களுக்கு எதிராக மக்கபேயர்களுடைய கலகம் உண்டாகி அவர்களுக்கு எதிரான யுத்தத்தை அவர்கள் நடத்தினார்கள். அதிலே மக்கபேயர்கள் வெற்றி பெற்றார்கள். மக்கபேயர்கள் என்று சொல்லப்படுவது யூதர்களை குறிக்கக்கூடியது, யூதர் கூட்டமைப்பு. அவர்கள் அதிலே வெற்றியை பெறுகிறார்கள். வெற்றியை பெற்ற பிற்பாடு அவர்கள் ஒரு குறிப்பிட்ட நாளை நியமித்து அந்த நாளிலே தேவாலயத்தை சுத்திகரித்தார்கள். தேவாலயத்தை ஏன் சுத்திகரித்தார்கள் என்று சொன்னால், இந்த கிரேக்கர்கள் ஆலயத்திற்குள்ளாக வந்து விட்டார்கள். அவர்கள் வந்து அங்கே பன்றி கறியை புசித்தார்கள் என்று சொல்லி சில குறிப்புகள் சொல்லப்படுகிறது. இவ்விதமாய் தேவாலயத்தை அவர்கள் தீட்டுப்படுத்தி விட்டார்கள். தீட்டுப்படுத்தப்பட்டதான தேவாலயம் மறுபடியும் அர்ப்பணிக்கப்பட வேண்டியது அவசியம். அதை மீண்டுமாக நாம் பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்று சொல்லி அன்றைக்கு அவர்கள் அந்த யுத்தத்தின் வெற்றியோடு கூட சேர்த்து அந்த தேவாலயத்தை மீண்டுமாக மறுபிரதிஷ்டை பண்ணினார்கள். அதற்குத்தான் ஹனுக்கா என்று பெயர். அந்த ஹனுக்கா என்கிறதான அந்த பண்டிகை நாளை இன்றளவும் யூதர்கள் இஸ்ரேல் தேசத்திலே அவர்கள் அதை கொண்டாடி கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எப்படியும் இந்த வெற்றி திருநாளுடைய பொருள் என்னவென்றால் மீண்டும் அர்ப்பணித்தல், மறுபடியும் அர்ப்பணித்தல். இந்த காலை வேளையிலே இந்த கிறிஸ்து உயிர்த்தெழுந்த இந்த வெற்றி திருநாளை ஆசரிக்கிற நாம் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே வந்திருக்கிற நம்மை அவருடைய கரத்திலே அர்ப்பணிக்க வேண்டியதன் அவசியத்தை ஆவியானவர் நமக்கு உணர்த்துகிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, 40 நாட்கள் கடுமையான ஒரு உபவாசத்தை நான் மேற்கொண்டு விட்டேன். கடுமையான சில கட்டுப்பாடுகளை நான் கையாண்டு விட்டேன். இல்லையென்றால் கடுமையாய் நான் தேவ சமூகத்திலே என்னை அர்ப்பணித்தேன். அதிகமான நேரத்தை ஜபத்திலும் வேத வாசிப்பிலும் கர்த்தருக்கு செய்யக்கூடிய ஊழியத்திலும் தேவாலயத்தில் நடைபெற்றதான ஆராதனைகளிலும் பங்கு பெற்று ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு நான் அதிகமான நேரத்தை செலவழித்தேன். இன்றோடு என்னுடைய எல்லா அந்த பணிகளும் முடிந்து விட்டது. நான் இனிமேல் நார்மலாக எப்பவும் போல மீண்டும் பழைய ஒரு வாழ்க்கைக்கு திரும்பி விடுகிறேன். இப்படி நம்முடைய இருதயத்திற்குள்ளாக பேசப்படும் என்று சொன்னால், நம்முடைய இருதயத்திலே அவ்விதமான எண்ணம் நமக்குள்ளாக உருவாகும் என்று சொன்னால், ஆவியானவர் நமக்கு தருகிறதான ஒரு போதனை என்னவென்றால், நீ மறுபடியுமாக உன்னை அர்ப்பணிக்க வேண்டும். இவ்வளவு நாளும் தேவ சமூகத்திலே நம்மை அதிகமாய் நாம் அர்ப்பணித்திருக்கிறோம். இந்த வெற்றி திருநாளிலே நாம் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்திலே மீண்டும் நம்மை புதுப்பித்துக் கொள்வதற்கான தருணமாகவே அது தரப்படுகிறதே ஒழிய மீண்டும் நம்முடைய பழைய வாழ்க்கைக்கு நேராக செல்வதற்காக அல்ல. இன்னுமாக நாம் கிறிஸ்துவிலே நம்மை அர்ப்பணிக்கவும், இன்னுமாக நாம் கிறிஸ்துவிலே பலனை பெற்றுக்கொள்ளவும், இன்னுமாக நாம் தேவனுக்காக வைராக்கியத்தோடு செயல்படுவதற்காகவும் தான்
இந்த நாட்கள் நமக்கு தரப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்தவர்களாக நம்மை நாம் தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்க வேண்டும். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த வெற்றி திருநாள், இந்த ஈஸ்டர் பெருநாள், இந்த உலகத்தில் கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய பிள்ளைகள் உலகமெங்கும் ஆசரிக்கிற ஒரு மகிமையான ஒரு பண்டிகை. சொல்லப்போனால் எல்லா பண்டிகையிலும் சிறந்த ஒரு மகிமையான பண்டிகை எதுவாகத்தான் இருக்கணும்? இந்த ஈஸ்டர் பண்டிகையாக தான் இருக்கணும். ஆனால் ஈஸ்டர் பண்டிகை நாம் அவ்வளவு முக்கியத்துவத்தை கொடுப்பதில்லை. நம்ம பார்த்தாலே தெரியும், அவ்வளோ விசேஷமாக நமக்கு அதுக்கென்று எந்த ஒரு காரியத்தையும் நம்ம ஒதுக்குவதில்லை. ஆனால் இதுதான் மகிமையான ஒரு பண்டிகையாக இருக்க வேண்டும். வேதம் பல விஷயங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. இந்த ஈஸ்டர் திருநாளை வெறுப்பவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். இதை சித்தாந்த ரீதியாக இதை புறக்கணிப்பவர்கள் அல்லது அங்கீகரிக்க இயலாதவர்கள் அநேகர் உண்டு. நாம் பல காரியங்களை பார்த்து கொண்டே இருக்கிறோம். இப்பொழுது 2 வருடங்களாக ஒரு சமாதானமான விஷயத்தை நாம் கேள்விப்படுகிறோம். இல்லை என்று சொன்னால், சில ஆண்டுகளுக்கு முன்பாக பாகிஸ்தானிலே கராய்ச்சி என்கிற இடத்துல ஆராதனை நடைபெற்று கொண்டிருக்கும் போதே வெடிகுண்டுகளை வெடித்து ஜனங்களை கொலை செய்தார்கள். இது நான் ஏதோ கதை சொல்லலை, நடந்த காரியம். சில ஆண்டுகளுக்கு முன்பாக கொழும்பிலே ஈஸ்டர் திருநாள் அன்றைக்கு ஜனங்கள் ஆலயத்திற்கு சென்று வருகிற பாதையிலே வெடிகுண்டுகளை வெடித்து கொலை செய்தார்கள். அதற்கு பேரு ஈஸ்டர் பாம்பிங், அந்த ஈஸ்டர் படுகொலை என்று அழைக்கப்படுகிறது. ஏன் இதை ஒரு கூட்ட மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை? கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்கிற அந்த கூற்றை ஏற்றுக்கொள்வதற்கு அநேகருக்கு விருப்பம் இல்லை. அதை ஒத்துக்கொள்ள மறுக்கிறார்கள். இயேசுவின் உயிர்த்தெழுதலை இன்றைக்கும் ஏற்றுக்கொள்ளாத அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்கிற விஷயம் ரொம்ப கடினமான ஒரு காரியமாக இருந்தது. நாம் வாசித்த மார்க்கு சுவிசேஷத்திலே அதனுடைய 16ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்டோம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 16ஆம் அதிகாரத்தினுடைய 10ஆம் வசனம். அதனுடைய பின்பகுதியிலே பார்க்கும்போது, அவரோடு கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையில் அவர்களிடத்தில் போய் அந்த செய்தியை அறிவித்தாள். அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவளுக்கு காணப்பட்டார் என்றும் அவர்கள் கேட்டபொழுது எல்லாரும் நம்பினார்கள், சந்தோஷப்பட்டார்கள், கைத்தட்டி ஆர்ப்பரித்தார்கள். போட்டிருக்கா? இல்லை, நம்பல. இயேசு உயிர்த்தெழுந்தார் என்கிற செய்தியை அவருடைய சீஷர்களே அன்றைக்கு நம்பவில்லை. கூடவே இருந்த ஒரு சீஷன், நம்ம இந்தியாவுக்கும் அவருக்கும் ரொம்ப ரிலேஷன்ஷிப். யார் அது? தோமா. அவரு ஓப்பன் ஸ்டேட்மெண்டாவே சொன்னார், நான் நம்பவே மாட்டேன், நான் நம்ப முடியாது. அவர் வந்து தம்முடைய காயங்களை காண்பித்து என்னுடைய விரல்களை நான் இதில் போட்டு பார்த்தாலொழிய நம்ப மாட்டேன். அன்பான தேவ பிள்ளைகளே, இதுதான் ஈஸ்டர் என்கிறதான வெற்றி திருநாள் இந்த உலகத்தை இன்றைக்கும் பயமுறுத்தி கொண்டே இருக்கிறது என்பதற்கான சாட்சியாக இருக்கிறது. உலகத்தில் எந்த ஒரு சமயத்திலும் சொல்லப்படாத ஒரு காரியம், இரட்சகராகிய கிறிஸ்து மரித்தார், அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அவர் உயிர்த்தெழுந்த அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு தருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். அந்த உயிர்த்தெழுதலின் ஆசீர்வாதங்களை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தேவனுடைய அநாதி தீர்மானமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நன்மைகளை இந்த ஈஸ்டர் திருநாள் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது, என்ன ஆசீர்வாதங்களை இயேசுவின் உயிர்த்தெழுதல் என் வாழ்விலே கொண்டு வந்து தந்திருக்கிறது, சுருக்கமாக நாம் சிந்திப்போம். முதலாவதாக, ஈஸ்டர் என்கிறதான இந்த வெற்றி திருநாளானது நமக்கு மரணத்தின் மீதான வெற்றியை தந்து விடுகிறது. மரணம் என்கிறதான மிக கொடூரமான ஒரு அனுபவத்தின் மீது நம் அனைவருக்குமான வெற்றியை அது ஏற்படுத்தி கொடுக்கிறது. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 54ஆம் வசனம் சொல்லுகிறது, அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கேதுவான இது சாவாமையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது. Death has been swallowed up in victory. வேதம் அவ்வாறு தான் நமக்கு சொல்லுகிறது. கர்த்தர் மரணத்தை விழுங்கி விட்டார்.
அருமையான தேவ பிள்ளைகளே, இதுவரையிலும் மனிதர்களுடைய புரிதல் என்னவாக இருந்தது என்று சொன்னால், சிலுவை என்கிறதான அந்த கொலை கருவி அதிலே சிக்கிக்கொள்ளுகிற எல்லாருடைய உயிரையும் விழுங்கிவிடும். இதுதான் இதுவரையிலும் வரலாறு நமக்கு சொல்லிய உண்மை. அது உயிரை விழுங்கும் கருவியாக பார்க்கப்பட்டு வந்தது. ஆனால் எப்பொழுது கிறிஸ்துவானவர் அந்த சிலுவையிலே ஏற்றப்பட்டாரோ அது முதல் எந்த மரணம் மனிதனை விழுங்கி கொண்டிருந்ததோ அந்த மரணத்தையே சிலுவையானது விழுங்கிவிட்டது. சிலுவையானது அந்த விஷயத்திலே வெற்றியை சுதந்திரித்துக் கொண்டது. அன்பான தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தினால் உலக மக்களாகிய அனைவருடைய மரணத்தையும் ஆண்டவர் அங்கே தீர்த்து விட்டார். எல்லாருடைய மரணத்தின் மீதும் வெற்றியை ஆண்டவராகிய கர்த்தர் பெற்றுக் கொடுத்திருக்கிறார். விழுங்கப்படுதல் அப்படிங்கிறத நாம் கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும். விழுங்கப்படுதல் என்று சொன்னால், எண்ணாகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 16ஆம் அதிகாரத்தினுடைய 30 முதல் 33 வரையிலும் அடங்கி இருக்கிறதான ஒரு சிறிய சம்பவத்தை நாம் அங்கே காண முடியும். அங்கே சொல்லி இருக்கிறது, கோராகின் புத்திரர் மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். மோசேக்கு விரோதமாக எழுந்து நின்றார்கள். அவனோடு கூட ஒரு பெரும் கூட்டம் எழும்பி நின்றது. ஆனால் ஆண்டவர் மோசேயோடு இருந்தார். அவர் வழங்கிய ஒரு தண்டனை என்னவென்றால், பூமியானது பிளந்து கொண்டது, பூமி திறந்து கொண்டது, பாதாளம் ஏற்பட்டது. வேதம் சொல்லுகிறது, பூமி அவர்களை விழுங்கி போட்டது. எப்படி விழுங்கி போட்டது என்று சொன்னால், அவர்கள் கோராகின் புத்திரரையும் அவருடைய வீடுகளையும் அவருடைய மனிதர்களோடும் அவர்களுடைய எல்லா பொருட்களோடும் அது விழுங்கி போட்டது. சொல்ல வருகிற கருத்து என்னவென்றால், அங்கே கோராகு என்று சொல்லப்பட்டதான ஒரு தீமையின் அறிகுறியாய் காணப்பட்ட மனிதனுடைய சந்ததியோ அல்லது அவனுடைய வாழ்க்கையோ இருந்தது என்பதற்கான அடையாளமே இல்லாதபடிக்கு தடம் அளிக்கப்பட்ட ஒரு நிகழ்வை நாம் பார்க்கிறோம். அதுதான் விழுங்கி போடுதல். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றும் மரணம் என்கிறதான ஒரு விஷயம் எல்லாரையும் பயமுறுத்தி கொண்டே இருக்கிறது. மரணத்தின் பயம் இல்லாதவர்கள் யாரும் இல்லை. எல்லா மனிதருக்கும் மரண பயம் இருக்கிறது. வேதமே சொல்லுகிறது, மரணம் மிக வலிமையானது. அதற்கு கொஞ்சம் வலிமை இருக்கிறது, கொஞ்சம் பவர் இருக்கு. ஏன் வலிமையா இருக்கு தெரியுமா? மரணம் லேசில் எளிதாக போய்விடாது. அது யாரிடத்திலே வந்து நிற்கிறதோ அந்த குடும்பத்திற்கே பெரிய காயத்தை ஏற்படுத்தி விட்டு போய்விடும். அந்த உடன் குடும்பத்து நண்பர்களுக்கு நபர்களுக்கு அது பெரும் வலியை ஏற்படுத்தி விட்டு செல்லும். அந்த அளவுக்கு மரணம் என்கிறது மிக வலிமையானது. அதை பார்த்து மனிதன் சந்ததி சந்ததியாய் காலம் காலமாய் பயந்து கொண்டிருந்தான். ஆனால் கிறிஸ்து இயேசுவானவர் அந்த மரணத்தையே ஜெயித்தார் என்கிறதை நாம் இந்த சுவிசேஷத்தின் வழியாக கற்றுக்கொள்கிறோம். இந்த மரணம் விழுங்கப்பட்டது. எது மனிதனை பயமுறுத்தி கொண்டிருந்ததோ அந்த பயமுறுத்தி கொண்டிருந்ததான அந்த குறிப்பிட்ட அம்சம் இருந்த இடமே தெரியாதபடிக்கு அழிக்கப்பட்டு விட்டது. அது இயேசுவின் உயிர்த்தெழுதலினால் நடைபெற்றது. அன்பான தேவ பிள்ளைகளே, விசுவாசிகளாய் இருக்கிறோம், கிறிஸ்துவை பின்பற்றுகிற பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எத்தனை பேர் மரணத்தை நினைச்சு பயந்துகிட்டு இருக்கிறோம்? எத்தனை பேர் மரணத்தை நினைத்து நாம் கலங்கி கொண்டு இருக்கிறோம்? சமீபத்தில் ஒரு இஸ்லாமிய நண்பரோடு பேசி கொண்டிருந்தேன். பேசும்போது சொல்லுகிறார், எங்களுடைய சமயத்தை பொறுத்த மட்டிலே அல்லது எங்களுடைய குடும்பத்தை பொறுத்த மட்டிலே யாராவது ஒருவர் மரித்து விட்டால் நாங்கள் யாருமே அழக்கூடாது. மரணத்திலே மரித்து போன நபர்களை சுற்றி உட்கார்ந்து ஒப்பாரி வைத்து புலம்பி அழுகிற பழக்கம் எங்களுக்கு கிடையாது. ஏன்னு சொன்னா அது ஹராம். அவர்களுக்கு அவர்களுடைய திருமறை கற்றுக் கொடுத்திருக்கிறது, மரித்து போன மனிதனுக்காக அழுவது பாவம். ஏன்? நித்திய வாழ்க்கை நமக்கு தரப்பட்டிருக்கிறது. நித்திய வாழ்க்கை என்பது இருக்கிறது. அவர்கள் அதை சொர்க்கம் என்று சொல்லிக் கொள்ளுகிறார்கள். அதை காட்டிலும் எத்தனை வீரியமான சுவிசேஷத்தை உடையவர்களாக இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில என்ன முன்மாதிரி இருக்கு? ஒரு மரணம் என்றால், ஒரு இழப்பு என்றால் உண்மையிலே தவிக்க முடியாது, அதை தவிர்க்க முடியாது. வேதனையும் அழுகையும் பெருகத்தான் செய்யும். ஆனால்
நம்முடைய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான அந்த மீட்பு, சிலுவையில் கிறிஸ்து இயேசுவான நமக்கு ஏற்படுத்தி கொடுத்ததான அந்த விடுதலை நமக்கு மிக அதிகமான வாக்குத்தத்தங்களை தருகிறது. மிக அதிகமான கிறிஸ்துவை சார்ந்து கொள்ளக்கூடிய விளைவை நமக்கு ஏற்படுத்தி காண்பிக்கிறது. அதையெல்லாம் மறந்துவிட்டு தான் நாம் உலக மனிதர்களைப் போல நாம் நம்முடைய வாழ்க்கையில நடந்து கொள்ளுகிறோம். பவுல் அப்போஸ்தலன் எனவே தான் இதை சொல்லுகிறார், நீங்கள் மற்றவர்களைப் போல அறிவில்லாதிருக்காதீர்கள். மரித்து போனவருடைய விஷயத்துல என்ன செய்யாதீங்க, மற்றவர்களைப் போல அறிவற்றவர்களாய் இருக்காதீர்கள். நிச்சயமாய் ஒரு மறுமை வாழ்வு உண்டு, நிச்சயமாய் மீண்டும் ஒரு உயிர்த்தெழுதல் உண்டு, நிச்சயமாய் மீண்டும் கிறிஸ்துவினாலே ரட்சிக்கப்படுகிற அந்த அனுபவம் உண்டு. அவர் நிச்சயமாய் நம்மை இன்னொரு ஜீவியத்திற்காக அழைத்து செல்லுகிறார். இதை நம்ப வேண்டும், இதை விசுவாசிக்க வேண்டும். உயிர்த்தெழுதல் நமக்கு அதைத்தான் ஏற்படுத்தி கொடுக்கிறது. கிறிஸ்து ஏன் உயிர்த்தெழுந்தார் என்று சொன்னால், நாமும் ஒரு நாள் உயிர்த்தெழுவோம் என்பதை நமக்கு முன்பாக காண்பித்து விட்டு சென்றிருக்கிறார். எனவே இந்த உலகத்திலே பயமுறுத்தி கொண்டு இருக்கிற விஷயங்களை நம்பி நாம் பயந்து விடாதபடிக்கு, அவைகளை விழுங்கிவிட்ட இயேசுவின் சிலுவையை பற்றி கொள்வோம். மரணத்தின் மீது வெற்றியை பெற்றதனாலே நாம் பெரிதான ஒரு நன்மையை சுதந்திரித்து கொண்டிருக்கிறோம். இரண்டாவதாக, கிறிஸ்துவினுடைய இந்த வெற்றி எதன் மீதான வெற்றியாக பார்க்கப்படுகிறது என்று சொன்னால், பாவத்தின் மீதான வெற்றியாக பார்க்கப்படுகிறது. ரோமர் 8ஆம் அதிகாரத்தினுடைய 3ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அது எப்படியெனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். அன்பான தேவ பிள்ளைகளே, பாவத்தின் மீதான வெற்றியை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்தார். சிலுவை மரணம் இல்லை என்றால் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் பாவத்தின் மீதான ஒரு வெற்றியை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. ஒரு மனிதனுடைய வெல்ல முடியாத எதிரிகள் அந்த பட்டியலை நம்ம ஏற்படுத்தணும்னு சொன்னா, அதில் முதல்ல இருக்கிறது பாவம். ஒரு மனிதனால் ஜெயிக்க முடியாத சில எதிரிகள் நமக்கு இருக்கிறார்கள், அதை பட்டியலிட்டு பார்ப்போம் என்று பார்த்தால் பாவம் தான் முதலிடத்தை பிடிக்கும். பாவம் தான் ஒரு மனிதனுடைய சரீர முயற்சினாலே வெற்றி பெற இயலாத ஒரு காரியமாக நமக்கு காணப்படுகிறது. பாவமும் மரணத்தை போல தன்னில் தானே வலிமையான ஒன்றாக இருக்கிறது. அது எத்தகைய வலிமை உள்ளதாக இருக்கிறது என்று சொன்னால், பாவம் சத்தியத்தையே மிக எளிதாக தின்றுவிட முயலும், சத்தியத்தையே சாப்பிட்டு விடும். அவ்வளவு வலிமை பாவத்துக்கு இருக்கிறது. ஓசியா தீர்க்க தரிசன புத்தகம் 4ஆம் அதிகாரத்தினுடைய 8ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். 4:8. அவர்கள் என் ஜனத்தின் பாவத்தை தின்றுவிட்டார்கள். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. அந்த பாவத்தை மேற்கொள்ளுவதற்கான முயற்சியை திருச்சபை எப்பொழுதும் கையாள வேண்டும், அதற்கான முயற்சியில ஈடுபட வேண்டும். அதற்காகத்தான் தேவ ஜனங்கள் என்று சொல்லி நாம் வேறு பிரிக்கப்பட்டவர்களாக திருச்சபையின் உள்ளாக அமர்ந்திருக்கிறோம். உலகத்திற்கும் நமக்கும் பெருத்த வித்தியாசம் இருக்கிறது என்பதை காண்பிப்பதற்காகத்தான் திருச்சபை என்கிற அமைப்பு நமக்கு தரப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைய வேதனையான அனுபவம் என்னவென்றால், திருச்சபைக்கு உள்ளே இருக்கிறவங்களுக்கும் வெளியில் இருக்கிறவங்களுக்கும் பேர்ல மட்டும்தான் வித்தியாசமே இருக்கே தவிர வேற எந்த வகையிலும் வித்தியாசம் இல்லாத நிலை தான் தொடர்கிறது. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, பாவத்தின் மீது வெற்றியை பெற்றுக்கொள்வதற்காக கிறிஸ்து பாவத்தை ஜெயித்தார். இந்த பகுதியில் நாம் பார்க்கிறோம், ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 2 சாரார். ஒன்று தேவ ஜனங்கள். 4ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், அவர்கள் ஆசாரியனோட வழக்காடுகிறவர்களாக இருக்கிறார்கள். இன்னும் கொஞ்சம் போய் பார்க்கும்போது ஆசாரியர்களும் அங்கே தேவனுடைய வார்த்தையை வெறுத்து விட்டார்கள். அவர்கள் தேவனுடைய வசனத்தை மறந்து விட்டார்கள். மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆசாரியனுடைய உதடுகளிலே தேவனுடைய வார்த்தை இருக்க வேண்டும், வசனத்தை தேடுவார்கள். ஆனால் இன்றைக்கு அவ்விதமான நிலை இல்லாதபடிக்கு போய்விட்டது. காரணம், பாவம் பெருத்து விட்டது. திருச்சபைக்கும் உலக மக்களுக்கும் வித்தியாசம் இல்லாத நிலை ஏற்பட்டு விட்டதனாலே
எல்லாமே ஒன்று போல காட்சி அளிக்கிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, பாவத்தை, வல்லமையான அந்த பாவத்தினுடைய பலன்களை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடாது. இந்த வசனம் 6ஆம் வசனம், ஜனங்கள் அறிவில்லாமையினாலே சங்காரமாகிறார்கள். அறிவு எங்கிருந்து வெளிப்படுகிறது? ஆசாரியனுடைய உதடுகளிலிருந்து வெளிப்படுகிறது. மல்கியா 2:7 நாம் அதைத்தான் வாசிக்கிறோம். ஆனால் ஜனங்களோ அறிவை பெற்றுக்கொள்ளுவதற்கு முயற்சி செய்யாமல் அவனோடு வழக்காடுகிறவர்களாக மாறுகிறார்கள். எல்லாருமே தங்களுடைய கடமையை மறந்து விட்டார்கள். பாவம் அப்படித்தான் ஒரு நிலைக்கு நம்மை கொண்டு போய் விடுகிறது. சத்தியத்தை அறிகிற அறிவுக்கு நேராக நம்மை வழிநடத்தாதபடிக்கு தீங்கான காரியங்களை, தவறான உபதேசங்களை திருச்சபைக்குள்ளாக கொண்டு வந்து பரப்புவதற்கான முயற்சியை இன்றைக்கு பிசாசானவன் வெகு வேகமாய் செய்து கொண்டிருக்கிறான். நூதனமான காரியங்களை பேசுகிறோம் என்று சொல்லிக்கொண்டு வார்த்தைக்கும் திருமறைக்கும் வித்தியாசமான புரட்டான விஷயங்களை பேசுவதற்கு அநேகர் எழும்பி இருக்கிறார்கள். அவைகளை கேட்டு அதன் பின்பாக செல்லக்கூடிய திருச்சபையைச் சேர்ந்த அநேகரை நாம் பார்க்க முடிகிறது. ஏன் அவர்கள் எந்த உபதேசத்திற்கு பின்னாலையும் போறதற்கு இன்னைக்கு ஆள் இருக்குன்னு சொன்னா, வசனத்தின் மீது அவர்களுக்கு ஏற்ற பலன் இல்லை, ஏற்ற நம்பிக்கை இல்லை, விசுவாசம் இல்லை, பயிற்சி இல்லை. சரியாய் வேத வசனத்தை புரிந்து கொள்வதற்குண்டான முயற்சிகளை திருச்சபை எடுக்கவில்லை. அதற்கான வழிகாட்டுதலை காண்பிப்பதற்குண்டான மேய்ப்பர்கள் இல்லை. அன்பான தேவ பிள்ளைகளே, அங்கதான் பாவம் பெருகி விடுகிறது. அங்கேதான் பிசாசு தன்னுடைய கடமையை சிறப்பாக செய்துவிட்டு சென்று விடுகிறான். பாவம் மரணம் என்னும் சம்பளத்தை உண்டாக்கி கொடுத்துருது. ரோமர் 6:23 பார்க்கிறோம். யாக்கோபு 1:15 வாசிக்கிறோம், பாவம் உடனே ஒரு காரியத்தை செய்து விடாது, அது கொஞ்சம் கொஞ்சமா வளரும். அது வளர்ந்து முழுமை அடையும் பொழுது மரணத்தை ஏற்படுத்தி விடுகிறது. இச்சை அது மெல்ல மெல்ல தான் வேலை செய்து கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகுது. அன்பான தேவ பிள்ளைகளே, பாவத்திற்கு இடம் கொடாதபடிக்கு நம்மை ஜாக்கிரதையாய் பாதுகாத்து கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. நான் கடந்த ஆராதனையிலும் சொன்னேன், பாவத்தை மேற்கொள்ளுவது சரீர முயற்சியினால் இயலாத காரியம். ஏனென்று சொன்னால், கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் மீது நம்பிக்கை வைக்கும் பொழுது மாத்திரமே பாவத்தை மேற்கொள்வதற்குண்டான பலத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். பாவத்தின் மீதான வெற்றி சாதாரண இரத்தத்தினால் செய்து முடிக்கப்படவில்லை. எனவேதான் அங்கே கிறிஸ்து இயேசுவினுடைய மரணம் அவசியமாயிருந்தது. சகரியா 13:1 பார்க்கிறோம், அங்கே இயேசு என்கிறதான திறக்கப்பட்ட ஒரு ஊற்றை குறித்து நாம் வாசிக்கிறோம். சாதாரண இரத்தத்தால முடியல. காளை, வெள்ளாட்டுக்கடா போன்றவற்றினுடைய இரத்தத்தினாலே பாவத்தின் மீட்பை ஏற்படுத்தி கொடுக்க முடியவில்லை. கல்வாரியிலே ஒரு திறக்கப்பட்ட ஊற்று உண்டானது. அதுதான் பாவத்திலிருந்து விடுதலை ஏற்படுத்தி கொடுத்தது. அந்த ரட்சிப்பின் மீது, அந்த உயிர்த்தெழுதலின் ஆசீர்வாதத்தின் மீது நீங்களும் நானும் நம்பிக்கை வைக்கும் பொழுது அந்த நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்கிறோம். நிறைவாக அதிகாரத்தின் மீதான வெற்றியாக இந்த கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பண்டிகையானது பார்க்கப்படுகிறது. அதிகாரத்தின் மீது ஏற்பட்ட வெற்றி. கொலோசையர் 2:15 துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகள் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஈஸ்டர் பண்டிகை, கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பண்டிகை, அதனுடைய நன்மை என்ன? பாவத்தின் மீது வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கிறது, மரணத்தின் மீது வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கிறது. மூன்றாவதாக அதிகாரத்தின் மீதும் அது வெற்றியை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. இன்று வரை உலகத்தின் தத்துவங்களும் ஆளுமை அதிகாரங்களும் இயேசுவின் உயிர்த்தெழுதலை அங்கீகரிக்கவில்லை. ஆனால் இயேசு உயிரோடு இருந்த காலத்திலே பல்வேறு அதிகாரங்களுக்கு எதிரான குரல்களை எழுப்பினார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஆண்டவராகிய இயேசு, அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் எல்லாமே கலகத்தின் வார்த்தைகளாய் இருந்தது. அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை அவர் நேரடியாக ஜனங்கள் எதிர்பார்த்தது போல ஒரு மேசியாவாக ஒரு படையை திரட்டி கொண்டு ரோமர்களுக்கு எதிராக யுத்தம் செய்யவில்லை. அதிகாரங்கள், துரைத்தனங்களுக்கு எதிராக அவர் தன்னுடைய வார்த்தைகளை பிரயோகித்தார். இந்த 2
கொலோசியர் 2ஆம் அதிகாரத்தின் 15ஆம் வசனம் NIV டிரான்ஸ்லேஷனில் சொல்லப்பட்டிருக்கு, he disarmed the powers and authorities. அதிகாரங்களை ஆண்டவர் ஒன்றுமில்லாத நிராயுதபாணியாக மாற்றிவிட்டார். பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் அதிகாரங்கள் இருக்கிறது. இந்த உலகத்தில் அதிகாரங்கள் இருக்கிறது. ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களை சொல்லவில்லை. வேதம் நமக்கு மிக தெளிவாக சொல்லுகிறது, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் அந்தகார லோகாதிபதிகளோடும் நமக்கு என்ன உண்டு? போராட்டம் உண்டு, யுத்தம் இருக்கிறது. அது கண்களுக்கு தெரியாது. பல அதிகாரங்கள் இந்த பூமியில இன்னும் தன்னுடைய வல்லமையை காண்பித்துக் கொண்டிருக்கிறது. அதற்கு எதிராக யுத்தம் செய்வதற்காக, போராடுவதற்காக நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். அதற்கு நம்மை உற்சாகப்படுத்துவது இந்த கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல். பிரியமான தேவ பிள்ளைகளே, இயேசு சில வார்த்தைகளை சொன்னார். அன்றைக்கு யூத மத தலைவர்கள், அதிகாரிகள், ரோம படை சேவகர்கள், அதிகாரிகள் எல்லாரும் கலங்கினார்கள். என்ன சொன்னார் என்று சொன்னால், சில விஷயங்களை மாத்திரம் சொல்லுகிறேன். ஒன்று சொன்னார், அவர் எல்லாருக்கும் முன்பாக தேவனாகிய கர்த்தரை பிதாவே என்று அழைத்தார். தன்னுடைய சீஷர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்லிக் கொடுத்தார். அது யூத மத தலைவர்களை மிகவும் கலக்கத்திற்குள்ளாக கொண்டு சென்றது. பிதாவேன்னு எப்படி சொல்ல முடியும்? அவர் தேவனாகிய கர்த்தர். அவரை பிதாவே என்று அழைப்பதற்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? இவன் தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லுகிறான், அவரை பிதா என்று சொல்லுகிறான். இயேசு தன்னை பிதாவின் புத்திரனாக காண்பித்தார். அது நம்மையும் தேவ பிள்ளைகளாக மாற்றுவதற்குண்டான ஒரு முன்னெடுப்பாக அது காணப்பட்டது. நாம் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்களாக தேவனுடைய குமாரர்கள், குமாரத்திகளாகும் ஸ்லாக்கியம் அவருடைய மரணத்தினாலே, இரத்தத்தினாலே உண்டானது என்பதற்கு அது முன்னடையாளமாக தரப்பட்டது. அங்கே அதிகாரங்கள் கலங்கின. இன்னுமாக அவர் சொன்ன இன்னொரு காரியம் என்ன சொன்னா, பூமியிலே பாவங்களை மன்னிப்பதற்கு யாருக்கு அதிகாரம் இருக்கு? மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் இருக்கிறது என்று சொன்னார். அதிகாரங்கள் கலங்கின. மத தலைவர்கள் கலங்கினார்கள், வெறி கொண்டார்கள், இயேசுவை கொன்றேயாக வேண்டும் என்று தீர்மானம் எடுத்தார்கள். உண்மையைத்தான் சொன்னார். ஆண்டவர் விசேஷித்த அதிகாரத்தோடு நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக இந்த பூமியிலே வந்தவர். இந்த உயிர்த்தெழுதலின் ஆசீர்வாதம் நம்முடைய பாவங்களை கூண்டோடு ஒழித்து விடுவதற்கென்று தரப்பட்ட ஆசீர்வாதமாக இருக்கிறது. அதைத்தான் சொன்னார், அதிகாரங்கள் கலங்கியது. இன்னும் ஒரு வார்த்தையை சொன்னார், ராயனுடையது ராயனுக்கு, தேவனுடையது தேவனுக்கு. அங்கே அதிகாரங்கள் கலங்கியது. அதை பின்பற்றிய சீஷர்கள் பின்னதாக சொல்லுகிறார்கள். பவுலப்போஸ்தலன் அதை தன்னுடைய ஊழிய நாட்களிலே பயன்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தின் 10-11 வசனங்கள் என்ன சொல்லுகிறார்? இயேசுவே ஆண்டவர். வாசிங்க பாபு. இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலோர் பூமியின் கீழானோர் முழங்கால் யாவும் முடங்கப்படிக்கு பிதாவாகிய தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவே கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை செய்யும். போதும். இயேசு கிறிஸ்துவே கர்த்தர் என்று சொல்லி அறிக்கை செய்யும்படிக்கு நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் உயிர்த்தெழுதலின் வல்லமை அவரை கர்த்தராக, மீட்பராக நமக்கு காண்பிக்கிறது. இயேசு சொன்னார், ராயனுடையது ராயனுக்கு, தேவனுடையது தேவனுக்கு. ஏன் ஆண்டவர் இந்த கருத்தை முன்வைத்தார் என்று சொன்னால், அன்றைக்கு ராயனைத்தான் தேவன் என்று சொல்லி நம்பினார்கள். அன்றைக்கு ராயனைத்தான், ரோம சக்கரவர்த்தியை தான் கடவுள் என்று சொல்லி ஜனங்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, ராயன் உனக்கு கடவுளா இருந்தா இருந்துட்டு போட்டோம், அதை நீ வச்சுக்க. ஆனால் தேவனுடையதை தேவனுக்கு செலுத்த வேண்டும். அவனை காட்டிலும் இன்னொரு தேவன் இருக்கிறார், அவர்தான் மகத்துவத்துக்குரியவர் என்பதை சொன்னார். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த மாறுபட்ட கலாச்சார சூழலிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்திய பெருந்தேசம் பல்வேறு விஷயங்களை உள்ளடக்கியது. ஆனால் இன்றைக்கு நமக்கு முன்பாக வைக்கப்படுகிற பல்வேறு காரியங்களை நாம் பார்க்கிறோம். தேர்தல் ரொம்ப சீக்கிரத்தில் வரப்போகிறது. விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே கலாச்சாரம்,
ஒன் ரிலிஜன் சீக்கிரமாக வரப்போகுது. அப்பொழுது நம்முடைய அறிக்கை என்னவாக இருக்கும்? நம்முடைய ஸ்டேட்மெண்ட் என்னவாக மாறப்போகிறது? பவுலும் அவனோடு இருந்தவர்களும் மிக தெளிவாக சொன்னார்கள், இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர் என்பதை தைரியமாய் பிரசித்தப்படுத்தினார்கள். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் என்று சொல்லும் பொழுது அதற்கு எதிராக செயல்படக்கூடிய பல்வேறு ஆவிகள் எழும்புகிறது நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த உலகத்தோட காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போறதுக்காக நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இல்லை. அதற்காக கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் நமக்கு தரப்படவில்லை. அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் ஏன் உயிர்த்தெழுதலின் ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால், எதிர்த்து போராடுவதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள். ஆண்டவர் ஏன் அதிகாரத்தின் மீது வெற்றியை பெற்றார் என்று சொன்னால், நீங்களும் நானும் இந்த துறைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் எதிராக நின்று செயல்படுவோம் என்கிற நம்பிக்கையிலே தேவன் அதை ஏற்படுத்தி கொடுத்தார். படுத்து உறங்கிறதுக்காக அல்ல. யார் என்னத்தை சொன்னாலும் சரி சரின்னு சொல்லி தலையாட்டிட்டு சிங்கி அடிச்சுட்டு போறதுக்காக கிறிஸ்துவ சமுதாயம் தெரிந்து கொள்ளப்படவில்லை. அதற்காக அழைக்கப்பட்டவர்கள் இல்லை. இரத்த சாட்சியாக மரிக்கவும் ஆயத்தமாக இருக்கிறோம். கிறிஸ்துவின் நாமத்திற்காக எல்லாவற்றையும் இழப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம். நீ எதை செய்யாதன்னு சொல்லுவியோ அதை நான் கிறிஸ்துவின் நாமத்திற்காக செய்வேன். நீ எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி தடை செய்வாயோ அதை தேவநாம மகிமைக்காக நாம் செய்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் பேதுரு அப்போஸ்தலன் சொன்னான், தேவனுக்கு முன்பாக நாங்கள் கீழ்ப்படிவதோ இல்லைன்னா உன் வார்த்தைக்கு கீழ்ப்படிவதோ எதை செய்ய வேண்டும்? கர்த்தருக்குத்தான் கீழ்ப்படிவோம். தேவனுடைய ராஜ்யத்திற்கு மட்டுமே உகந்தவர்களாக வாழ்வோம். அதற்காகத்தான் இயேசு எங்களுக்காக உயிரை தந்தார். அதற்காகத்தான் கிறிஸ்து இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். அவர் உயிர் தெழுந்ததனுடைய நோக்கம் நாங்கள் கிறிஸ்துவின் ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வேண்டும் என்பதற்காகத்தான். இந்த உலக ராஜ்யங்களோடு இணைந்து கொண்டு அவர்களோடு எங்களை ஏற்றுக்கொள்வதற்காக அல்ல. இன்றைக்கு அதைத்தான் சொல்லுகிறார்கள். சித்தாந்தங்கள் அதைத்தான் வெளிப்படுத்துகிறது. நீங்க இந்த நாட்டில் இருக்கலாம், ஆனால் எங்களோடு சேர்ந்து இருந்து கூடணும். எங்களுடைய கொள்கைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். யார் யாருக்கு சொல்ல வேண்டும்? இந்த ஊர்லேயே பிறந்து வளர்ந்த நமக்கு எங்கிருந்தோ வந்தவர்கள் இன்றைக்கு கட்டளை கொடுக்கிற நிலை ஏற்பட்டு இருக்கிறது. இதில் தான் நீங்கள் இருக்கணும், இப்படித்தான் போகணும், இப்படி தான் வாழணும். பிரியமான தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் அன்பிலே இணைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் என்கிற மகத்தான விஷயத்தை உடையவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்து உயிர்த்தெழுந்தால் என்கிறதான மிகப்பெரிய சத்தியத்தை உடையவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பொல்லாத உலகத்தினுடைய வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு இடம் கொடாதபடிக்கு கிறிஸ்துவுக்காகவே காலமெல்லாம் ஜீவிப்பதற்குண்டான கிருபைகளை நமக்கு தருவாராக. ஏனென்றால் அவர் வெற்றி நாயகர். எல்லாவற்றின் மீதும் வெற்றி ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். மரணத்தின் மீது வெற்றி, பாவத்தின் மீது வெற்றி, உலக அதிகாரங்கள் மீது வெற்றி. எதுக்கும் பயப்படாத எல்லாவற்றின் மீது வெற்றி சிறந்த கிறிஸ்து நமக்காக இருக்கிறார். கலங்காமலும் பயப்படாமலும் தைரியமாக கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்காக தொடர்ந்து முன்னேறத்தக்கதான பலத்தை நமக்கு தருவாராக. தலை தாழ்த்தி செபிப்போம். நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். உடைய கரத்தில் எங்களை ஒப்படைக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் இந்த உயிர்த்தெழுதலின் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள கிறிஸ்து நாமத்திலே நாங்கள் இன்னும் வைராக்கியமாய் கிறிஸ்துவுக்கென்று செயல்பட தேவனுடைய நாமத்தினாலே வெற்றியை சுதந்திரித்துக்கிற பிள்ளைகளாய் நாங்கள் தொடர்ந்து கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டிய மட்டுமான எல்லா கிருபைகளையும் தரும்படியாய் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே.